தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பி வரும் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக மீண்டும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவ் இணைப்பில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ்ச்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அபினவ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பின் நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் மட்டும் கிடையாது, உள்நாட்டிலையும் பெரும் சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்கு. அதில் முக்கியமான விஷயந்தான் இராணுவத்தை அனுப்பும் நடவடிக்கை. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவோட பல நகரங்களில், குறிப்பாக டெமோக்ராட் கட்சியினர் ஆட்சி செய்யும் நகரங்களில் குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருச்சு. இதை சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு இராணுவத்தை அனுப்புவது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நகரங்களுக்கு இராணுவத்தை அனுப்புவதை அவர் வழக்கமாக வச்சிருக்காரு. அந்த வகையில் முதல்ல கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துக்கு அவர் இராணுவத்தை அனுப்புனார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாஷிங்டன் டிசி, அதுக்கு இராணுவத்தை அனுப்புனார். இப்போ அடுத்ததாக டெமோக்ராட்ஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிகாகோ, இந்த நகரத்துக்கு நான் இராணுவத்தை அனுப்ப போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ட்ரம்பினுடைய நடவடிக்கை அப்படின்றது அமெரிக்காவோட பன்முகத்தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். அவர் தொடர்ந்து அத்துமீறிட்டு இருக்காரு. அமெரிக்காவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே இது கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்னு டெமோக்ராட்ஸ் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கலிஃபோர்னியா மாகாணத்தோட கவர்னராக இருக்கக்கூடிய கெவின் நியூசாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபெடரல் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பாசே காமிட்டாட்டஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுறதுக்கு இராணுவத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அமெரிக்காவோட அரசியல் சட்டம் சொல்லுது. ஆனால் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த சட்டத்தை மீறி ஒவ்வொரு நகரத்திற்கும் இராணுவத்தை அனுப்பிட்டு இருக்காரு. எனவே அவர் இராணுவத்தை அனுப்புவதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்குது. உடனே ட்ரம்ப் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உள்நாட்டு விவகாரங்களுக்காக நாங்கள் இராணுவத்தை அனுப்பலை, உள்நாட்டில் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு உதவுறதுக்காக தான் நாங்கள் இராணுவத்தை அனுப்பினோம் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பில் சொன்னாங்க. ஆனால் இந்த விளக்கத்தை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீதிபதியாக இருக்கக்கூடிய சார்லஸ் பிரையர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது ஓப்பனாக இல்லீகலானது, ட்ரம்ப்புக்கு அதிகாரமே கிடையாது, அவர் செய்த நடவடிக்கைகள் தவறானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. எப்படி சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு 50% வரி போட்டது தவறு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த தீர்ப்பும் சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. தொடர்ச்சியாக ட்ரம்ப் இல்லீகலான விஷயங்களை செய்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நீதிமன்றமும் குட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லாஸ் ஏஞ்சலஸில் மட்டுமே அவர் கிட்டத்தட்ட 4000 நேஷனல் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துணை ராணுவத்தை நிறுத்தியிருக்காரு. ப்ளஸ் 700 மெரைன்ஸ், அதாவது மெரைன் கமாண்டோஸை அவர் களம் இறக்கியிருக்காரு. அத்தனை பேரையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு மாகாணத்திலையும் ட்ரம்ப்புக்கு எதிராக புரட்சியும் வழக்குகளும் பதிவாகிட்டே வருது. அடுத்ததாக வாஷிங்டன் டிசியில் வழக்கு போட போகிறதா சொல்கிறாங்க. சிகாகோவில் அடுத்தது இராணுவத்தை அனுப்புறதா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, இது பற்றி நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இராணுவத்தை அனுப்புறது தான் அப்படின்னு திரும்பவும் அவர் பிடிவாதம் பிடிக்கிறார். அதாவது நீதிமன்றம் இவர் செய்தது இல்லீகல், அவர் இராணுவத்தை அனுப்புறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்றதை உறுதிப்படுத்தின பிறகும் ட்ரம்ப் பிடிவாதமாக நான் இராணுவத்தை அனுப்பியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அமெரிக்காவிலேயே ட்ரம்ப்புக்கு எதிரான இந்த மனோபாவம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏற்கனவே இதை குறிப்பிட்டு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதிபராக நான் பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்டை நோக்கி நாளுக்கு நாள் ட்ரம்ப் தன்னைத்தானே நகர்த்தி கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினவ். நேர்களே, இது போன்ற முக்கிய தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும்னா இணைந்திருங்கள் தமிழ்ச்சனம் சேனலுடன்.